ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரெட் ஸ்வான் அப்படின்ற ட்ராமாவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹீரோ நம்ம ஹீரோயினி பார்க்கறதுக்காண்டி வேகமாக ஓடி போகிறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க, எனக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, நீங்கள் இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு புரியுது நீங்கள் என் கூட கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினியும், நீ அப்போ இங்கே வேலையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அப்போ உங்களை கொலை பண்ண வந்தவங்க திருப்பி உங்களை கொலை பண்ண வராங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, அப்போ அன்றைக்கி நடந்ததெல்லாம் டெரரிஸ்ட் அட்டாக் இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், அந்த அட்டாக் அவங்க பண்ணலை, இது உங்கள் ஃபேமிலியில் சேர்ந்த யாரோ தான் பண்ணியிருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டை கொலை பண்ணவங்க தான் உங்களையும் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த ஃபேமிலியில் உள்ள யாரோ தான் உங்களை பண்ணுறாங்க, ஒரு கில்லர் அவனோட அட்டாக் மிஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் அதை ட்ரை பண்ணுவான், அதனால் உங்களுக்கு திருப்பி ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்க கையை பிடிச்சி, நான் உங்களுக்கு சேஃபாக நான் அவங்க கூட இருக்கிறேன், நான் அவங்க கூட இருந்தால் தான் உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை அப்படியே கட் ஆகி இப்போ நம்ம ஹீரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் அவங்க ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அவங்களோட ஹெட் ஆஃபீஸரை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஹெட் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஹீரோவை பார்த்து, நீ பிரசிடென்ட்ஸுக்கு ஒரு பாடி கார்டாக போகணும், அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்றதை நீ தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தயங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஹெட் ஆஃபீஸர் நம்மளோட ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்து, நீ மலாலிக்கு போ, அங்கே கேசிலோவில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை நீ பார்த்து சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட மாமனார் இறந்ததுலேயும் ஏதோ சந்தேகமாக இருக்குது, அதையும் நீ பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஹெட் ஆஃபீஸரை திருப்பி பார்க்குறதுக்காண்டி போகிறாரு. அப்போ அங்கே உள்ள போலீஸ் எல்லாம் அந்த ஹெட் ஆஃபீஸரை பார்க்க விட மாட்டேங்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் அங்கே உள்ளவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு நேராக அந்த ஹெட் ஆஃபீஸரோட காலிலே போய் விழுகிறாரு. தயவு செஞ்சு என்னோடய ஃப்ரெண்டோட கேஸை என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண விடுங்க, எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது, அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துருந்தேன், அவனை நான் காப்பாற்றுவேன், அவனை நான் நல்லா பார்த்துப்பேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன், ஆனால் அவன் என் கையிலே செத்து போயிட்டான், அவன் என் கையில் அவன் சாகிறத என்னால் மறக்கவே முடியல, அதனால் தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதிங்கன்னு கேட்குறப்போ அந்த ஹெட் ஆஃபீஸரும் சொல்கிறாரு, அந்த கேஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, நீ இனிமேல் இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான், ஆனால் அந்த எவரும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்டுடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் எவ்வளோ சொல்லியும் நம்ம ஹீரோ அந்த வேலையை விட்டு போகலை. நம்ம ஹீரோயின் எங்கே போனாலும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினி இப்போ அவங்களோட அண்ணாவை பார்க்க போகிறாங்க. அவங்க அண்ணாவும் சொல்கிறாங்க, நீ உன்னோட மாமியாருக்கு எதிராகவும் உன் குடும்பத்துக்கு எதிராகவும் நீ நிறையா விஷயங்கள் பண்ணுற, இதெல்லாம் உனக்கு நல்லது இல்லையோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினியும், அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் என்னோட ஆர்கனைசேஷனை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக மாற்ற போகிறேன், அப்போ நான் தான் என் மாமியார் அதிலேருந்து காசெல்லாம் எடுக்க அவங்களோட இதுக்கு யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினியோட பிரதரும், இதெல்லாம் உன்னோட மாமியாருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோயினியும், தெரியும், நான் ரொம்ப நாளாகவே அவங்கக்கிட்ட இதை பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டெரர் அட்டாக் நடந்ததுக்கு எனக்கு என்னமோ மாமியார் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க அப்படி சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினியும், நீ அப்படிலாம் சொல்லாத, அவங்க அதுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினியோட அண்ணாவும், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு தான் நான் சொன்னேன், நீ பார்த்து இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காண்டி போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லை, அந்த பார்ட்டியில் நம்ம ஹீரோயினி ஹஸ்பண்ட் கூட ஒன்றா இருந்தால் அந்த பொண்ணு தான். நம்ம ஹீரோயினியும் வேமா போய் அவங்க கூட பேச போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குறான், இந்த விஷயம் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, நானும் அவரும் அஃபேரில் இருக்கிறதுக்கு உனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோயினியும், நீ உன் பையனை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, உன்னோட பையனும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், அதனால இப்போ உனக்கு அடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் ஆசை இல்லை, அப்போ நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிரு, நான் அவர் கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினியும், நீ நினைக்கிற மாதிரி இந்த குடும்பத்தில் வாழ்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, நான் உனக்கு சுவிட்சர்லாந்தில் ஒரு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ அங்கே போய் உன் பையன் கூட வாழு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், என்னால் அது முடியாது, அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஹஸ்பண்ட் ஆஃப்ரிக்காவில் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே லவ்வில் விழுந்துட்டா, நீ கனவு காணாத, ஆக்சுவலி நடந்த உண்மை என்னென்னா அதுக்கு முந்தின நாள் உன்னோட ஹஸ்பண்டும் ஒரு ஃபேமஸான செலிப்ரிட்டியும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்படி அவங்க ஒன்றா இருக்கிறப்போ அவங்க நிறைய ட்ரக்ஸ் எடுத்தனால அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடந்திருக்கான். இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் தான் உடனே கிடந்து ஆஃப்ரிக்காவுக்கு வந்து, நீ ரொம்ப ஃபேமஸான ஒரு கோல் பிளேயர்ன்றனால மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கான், ஏன்னா அப்படின்னா தான் எல்லாரும் அந்த டாப்பிக்கை விட்டுட்டு இந்த டாப்பிக்கை பற்றி பேசுவாங்கன்னு மட்டும்ன்றனால தான் இவனை கல்யாணம் பண்ணான், மற்றபடி உனக்கு அவனுக்கெல்லாம் லவ்ன்றலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், எனக்கு இது நல்லாவே தெரியும், என்னோட கல்யாண வாழ்க்கை எப்பயே முடிஞ்சிருச்சுன்றது எனக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்,
உனக்கு வேணும்னா நீ அஃபராவே மட்டும் இருந்துக்கோ. உன்னால ஒய்ஃப்ன்ற ஒரு அந்தஸ்துக்கு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி வீட்ல போய் அவங்க மாமியார பார்க்குறாங்க. அப்ப அந்த மாமியார் சொல்றா, "நீ அடுத்த குழந்தை பெத்துக்கிற மாரியும் தெரியல. என் பையன் கூட நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் அந்த பையனையே இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர போறேன். அவனையே என்னோட பேரன் அவன அறிவிக்க போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினியும், "நான் இருக்கிற வரைக்கும் அத நான் பண்ண விட மாட்டேன். உங்களால முடிஞ்சத நீங்க பண்ணிக்கோங்க" அப்படின்ட்டு கிளம்புறாங்க. நேரா போய் அவங்க ஹஸ்பண்ட பார்க்க போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறான், "அப்போ நீ உனக்கு உண்மையிலே என் மேல அக்கறை இல்லையா? இந்த விஷயம் தெரிஞ்சும் நீ அத கண்டுக்கவே இல்ல" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, "இல்ல நீங்க என்னை எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்" அப்படின்னு கேட்கிறப்போ, அவங்க ஹஸ்பண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறான், "நான் ஆப்பிரிக்கால உன்ன பார்த்தோனே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினியும், நீங்க அந்த பொண்ணையும், அந்த பையனையும் நீங்க இங்கேருந்து அனுப்புங்க எங்கேயாச்சும். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்றான், "நான் என்னோட அம்மாட்ட சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்றேன்" அப்படின்றான். அப்ப நம்ம ஹீரோயினியும், "இத கூட உங்களால பண்ண முடியாதுல்ல" அப்படின்னு கேட்கிறப்போ, "நீ என்ன எதுக்குமே உதவாக்கரனா நீ நினைக்கிறல்ல" அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்டும் கோவமா அங்கருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயினியோட மாமியார காட்டுறாங்க. அவங்க சுவிட்சர்லாந்துலேருந்து ஏதோ இந்த அழகுக்காண்டி பயன்படுத்துற மிஷின்லாம் கொண்டு வந்து அத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணும் சொல்றா, "நான் இத உங்களுக்கு எப்படியாச்சும் பேசி கொஞ்சம் கம்மியான டிஸ்கவுண்ட்ல வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்றப்ப, நம்ம மாமியாரும் சொல்றாங்க, "நான் அந்த மாரிலாம் கிடையாது. எனக்கு சீப்பான பொருள்லாம் கிடைக்காது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கு இத டபுள் ரேட் குடுத்தாலும் எப்படியாச்சும் எனக்கு இந்த மாரியே வாங்கி குடுத்துரு" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் வந்து நம்ம மாமியாரோட செக்ரட்டரி வந்து சொல்றாங்க, "இந்த மாரி உங்கள பார்க்கறதுக்காண்டி ஜான் ரே வந்திருக்கா" அப்படின்னு சொல்றப்போ, "அவ எதுக்கு இங்க வந்திருக்கா?" அப்படின்னு நம்ம மாமியார் போய் பார்க்க போறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினி ஹஸ்பண்டோட அஃபேர். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, இந்த மாரி ஹீரோயினி வந்து என்ன பார்த்தா, என்ன வந்து ரொம்ப மிரட்டுறா. "நீ வந்து ஒண்ணு சுவிட்சர்லாந்துக்கு போ, இல்லன்னா அமெரிக்காவுக்கு போ. நீங்க இருந்தனா உன்ன வாழவே விட மாட்டேன்" அப்படின்னு மிரட்டுறா. "எனக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்போ நம்ம மாமியாரும், "நீ சொல்லிட்டல்ல, நீ இங்க இருந்து கிளம்பு. மத்தத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவங்க லாயருக்கு கால் பண்ணி, நாளைக்கே அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, அது என்ன பிளான் அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து அத பிரஸ்ஸுக்கு குடுப்பாங்க. அதனால அந்த ஃபோட்டோல அந்த பொண்ணோட பையன எப்படியாச்சும் இருக்கணும்னு வைக்கணுன்றது தான் நம்ம மாமியாரோட பிளானு. அதுக்கேத்த மாரி அடுத்த நாள் எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ஒரு தம்பி இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஒய்ஃபும் இருக்கு. அவங்க 2 பேரும் நடந்து வராங்க இந்த ஃபேமிலி ஃபோட்டோக்காண்டி. அப்போ அவங்க 2 பேரும் அந்த குட்டி பையன பார்க்குறாங்க. அந்த ஒய்ஃப்காரி கேட்கறா, "இந்த குட்டி பையன் யாரு? இவன் எதுக்கு இங்க இருக்கான்?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இது ஜான் டேரோட பையன் தான்" அப்படின்னு சொல்றான். "அவனோட பையன் எதுக்கு இங்க இருக்கான்?" அப்படி அந்த ஒய்ஃப்காரி கேட்கிறப்போ, அந்த ஹஸ்பண்ட் சொல்றான், "அது ஒண்ணும் இல்ல. ரொம்ப வருஷமா என்னோட அண்ணனுக்கு அந்த பொண்ணு தான் செக்ரட்டரியா இருந்தா. அதனால தான் இப்ப அந்த பையன் இங்க இருக்கான்" அப்படின்னு சிரிக்கிறான். அதனால இத கேட்டுட்டு இவ கொஞ்சம் ஷாக் ஆகுறா. "அப்ப இது இவனோட பையனா?" அப்படின்னு "அப்ப இன்னைக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மென்ட் இருக்கு" அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயினி அந்த இடத்துக்கு வரா. நம்ம ஹீரோயினி அத பார்த்த உடனே அவங்க ஹஸ்பண்ட பார்க்குறா. அவன் ஹஸ்பண்டும் ஒரு திருட்டு முழி முழிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி நேரா அவங்க மாமியார்ட்ட போய், "நீங்க என்ன பிளான் பண்றீங்க? இங்க என்னதான் நடக்க வைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த மாமியார்காரியும் சொல்றா, "எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டேன். எல்லாமே மேட்ச் ஆகுது. அதனால இந்த ஃபேமிலி ஃபோட்டோல அவன் இருக்க தான் செய்வான்" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க, "அப்ப இந்த ஃபோட்டோவ பார்த்தா எல்லாரும் அந்த பையன் என் பையன் தானே நினைப்பாங்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம மாமியாரும், "ஆமா, அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா இந்த வெளி உலகத்த பொறுத்தவரைக்கும், உன் பையன் இருக்கானா, செத்தானா, அவன் எப்படி செத்தான்றது யாருக்குமே தெரியாது. அவங்க எல்லாருமே உன் பையன் வெளியூர்ல எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால நான் உனக்காண்டி இத்தன நாளா இத மூடி மறைச்சேன். இப்போ அது என்னால முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அந்த ஃபோட்டோல நிக்கிறாங்க. எல்லாரும் ஃபேமிலி ஃபோட்டோல எடுக்குறாங்க. அந்த பையனும் அதுல இருக்கான். நம்ம ஹீரோவும் இங்க என்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி அவங்கள பார்க்க வராங்க. ஆமா, செக்ரட்டரியும் சொல்ல ஆரம்பிக்கிறா, "மேடம் இந்த மாரி உங்க பையன் இறந்துட்டான் அப்படின்றது இன்னைக்கு நியூஸ்ல வந்துருச்சு" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோயினியும், "நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த நியூஸ எப்படியாச்சும் நீ மூடி மறைக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல போய் நேரா அவங்க பையனோட ரூம போய் பார்த்தா, அங்க எல்லாரும் ஒர்க் பண்றவங்க, இவ பையனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு, அந்த ஜான் டேரோட பையனோட திங்ஸ இங்க வைக்கிறாங்க. ஏன்னா, அவன் தான் இனிமேல் இங்க தங்க போறானா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு, என்ன பண்ணன்னு தெரியாம இருக்காங்க. அப்போ அவங்க செக்ரட்டரி கிட்ட, "எனக்கு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. என்ன யாரும் கொஞ்ச நாளைக்கு தேடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட செக்ரட்டரி நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. அந்த செக்ரட்டரி சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் வேகமா ஓடி போய் அங்க ஹீரோயினி கார் போறப்ப அதுல ஓடி போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயினியும், "நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ இங்கேருந்து இறங்கு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், "நான் இங்க இல்லன்னு வேணா நீ நினைச்சுக்கோ. நான் இந்த கார விட்டு போமாட்டேன்" அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினியும் அந்த கார எடுத்துட்டு போய் ஒரு பீச்ல போய் தனியா நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே நடந்து போறாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஹீரோயினி அந்த கார்ல ஏறுறப்போ,
நம்ம ஹீரோ அவங்களோட காலெல்லாம் தொடச்சி விடுறாரு, அந்த மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. நம்ம ஹீரோயினியும் கார்ல ஏறும்போது நம்ம ஹீரோ அவங்களோட காலெல்லாம் தொடச்சி விடுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீ அன்னைக்கு சொன்ன எதையுமே என்னால் நம்ப முடியல, நீ எனக்கு ஒரு சாலிடான ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் அதை பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினியும் அது வரைக்கும் நீ எனக்கு பாடி கார்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே அங்க வந்து இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ இங்கே தான் வருவேன்னு எனக்கு தெரியும், நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சொல்கிறான், நீ என்னை டிவோர்ஸும் பண்ண மாட்டேங்க, செகண்ட் பேபி பெற்றுக்கணும்னு விரும்பலை, நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறப்போ, நீ எதுக்காண்டி என்ன கல்யாணம் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட தப்பை மூடி மறைக்கணுன்றதுக்காண்டி தான் என்னை கல்யாணம் பண்ணேன், அதனாலேயே எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை, நான் எல்லாத்தையுமே வெறுத்துட்டேன், யாரையும் நம்புறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் எனக்கு 2வது குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறப்போ நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு, எனக்கு இதில் விருப்பம் இல்லை, என்னை நீ கட்டாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் நான் உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை திருப்பி ஃபோர்ஸ் பண்ணுறப்போ நம்ம ஹீரோ இதை பார்க்குறாரு வெளியே இருந்து. ஸோ வேகமாக ஓடி வந்து அந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டை பின்னாடி இருந்து லாக் பண்ணிட்டு, வேணாம் சார் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த ஹஸ்பண்ட் காரணம் நீ என்னை விடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாக சொல்லணுன்னே நம்ம ஹீரோவும் அதை விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் இப்படி ஏதாச்சும் பண்ணி அவங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா நம்ம 3 பேருக்குமே தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் நான் இப்போ வீட்டுக்கு போனேன், என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் காரில் கூப்பிட்டு போகிறாரு. காரில் போகிறப்போ 2 பேருமே எதுவுமே பேசிக்காம அமைதியாகவே போகிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம டேண்டேராவை காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோயினி ஹஸ்பண்டோட ரூம்குள்ளே போகிறப்போ அங்கே மிஸ்டர் பார்க் தான் வெளியே நிற்கிறாரு. இல்லை நான் அவங்களை உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இது உனக்கும் புதுசில் எனக்கும் புதுசில், தயவு செஞ்சு வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போனால் அந்த ஹஸ்பண்ட்கார இன்னொரு பொண்ணு கூட அங்கே ஒன்றா இருந்திருக்கா நைட்டு. இவளுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை போல. அதனால நேரா போய் அந்த பொண்ணை எழுப்பி, நீ ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அதுக்கு அந்த பொண்ணு நீ யாரு அப்படின்னு கேட்குறப்போ, நான் இவனோட செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா சொல்றா. அதுக்கப்புறம் இவன்ட்டையும் போய் ஒரு மாதிரி நக்கலாவே, என்ன உன் ஒய்ஃப் 2வது பிள்ளை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளா, உன்னை தள்ளி வச்சுட்டாளா அப்படின்னு கேட்குறப்போ, அவன் இவளை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுட்டு போயிடுறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவும் மிஸ்டர் பார்க்குக்கு போறாரு. பார்க் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உள்ள சிசிடிவி கேமரா அங்கே எல்லாரும் எப்படி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாரு. நம்ம ஹீரோவும் செம்ம அல்டிமேட்டாக ஃபைட் பண்ணுறாரு. அங்கே உள்ள எல்லாருக்கூடயும் நல்லா மிங்கலாவும் ஆகுறாரு. அப்போ நம்ம ஹீரோ மிஸ்டர் பார்க் கிட்ட கேட்குறாரு, நேற்று அந்த ஃபேமிலி போர்ட்டில் இருந்த பையன் யாருன்னு கேட்குறப்போ மிஸ்டர் பார்க்கும், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, இந்நேரம் உனக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பையன் யாருன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சிருது. அப்புறம் கேட்குறாரு, ஹீரோனி பையன் சுவிட்சர்லாந்தில் படிக்கிறதா தானே சொல்கிறாங்க, அவனுக்கு உண்மையிலே என்ன ஆச்சுன்னு கேட்குறப்போ, அதிலலாம் நீ தலையிடாத, அதெல்லாம் பெரிய விஷயம், நீ உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு மிஸ்டர் பார்க் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் திருப்பி ஹீரோயினோட மாமனார் எப்படி இறந்தாரு அப்படின்னு கேட்குறப்போ, அவரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாரு, இந்த பேலஸில் தான் இறந்தாரு, இதுக்கு மேலே நீ எதுவும் கேட்காத, உன் வேலையை மட்டும் நீ ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் நேராக போய் அந்த வீடியோவை திருப்பி பார்க்குறான். அந்த ஃப்ரெண்டோட ஃபோட்டோக்கு பின்னாடி இருந்து கிடைச்ச அந்த வீடியோவை. அதில் நம்ம ஹீரோயினியோட மாமனாரை கொண்டு போகிற பாடி வந்து இந்த இடம் கிடையாது, பேலஸில் கிடையாது, அது வேற எங்கேயோ அது கொண்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. அப்போ இது எந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டடா.